அஸ்ஸலாமுஅலைக்கும் வீவர்ஸ். நாங்கள் இன்றைக்கி புலியன் ரோஸ் எப்படி தைக்கிறேன்னு பார்ப்பேன். இதுக்கு நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஆங்கர் த்ரெட், க்ரீன் கலர், மெரூன், நீங்கள் வர இடத்துக்கு எடுப்பேன். அதோட டார்னிங் நீடில் நம்பர் 25 நீடில் வந்து இதில் தைக்கிறதுக்கு, அதோட டிமர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நாங்கள் செஞ்ச மாதிரியே புலியன் ரோஸ் நாங்கள் இன்றைக்கி ஸ்டிச்சிங்கோட ரவுண்ட் ஒன்று வரைஞ்சி அதை 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தான் ஸ்டிச் போகணும். நாங்கள் இப்போ தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி 2 நாட் போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் காஸ்டோன் ரோஸ் தைச்ச மெத்தட்லேயே நீங்கள் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். க்ராஸ் ஒன்று ஃபஸ்ட்டு தைச்சிக்கொள்ளணும். இது வலது புறமாக நீங்கள் நீடில் நூலை சுற்றுங்க. இடது புறமாக சுற்றவான வலது புறமாக சுற்றுங்க. இதுவும் நாங்கள் காஸ்டோன் வந்து 8 ஸ்டிச் போட்டோம். இதில் நாங்கள் ஸ்டார்டிங் வந்து 10 முறை நீங்கள் வந்து நீடில் வலது புறமாக சுற்றணும். அதே மாதிரி அடுத்த சைடுக்கும் இதே ஸ்டெப்ஸில் 10 முறை நீங்கள் சுற்றுங்க. இதில் வந்து சாதாரணமாக 8 நாங்கள் கூட்டி கொண்டு போகணும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி 10 கூட்டினாலும் பிரச்சனை இல்லை. 8 கூட்டினா அந்த லூப் ஒன்று வராமல் மேலால் தள்ளி கொண்டு இருக்காமல் அப்படி நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு 8 போட்டோம், அதோட 10 போட்டிருக்கிறேன். அதோட நான் இதில் 15 போடுறேன். இதையும் நான் காஸ்டோன் ஸ்டிச் எப்படி நாங்கள் ரோசஸ் எடுத்தோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஹாஃப் சர்க்கிள் ஃபஸ்ட்டு வந்து க்ராஸ் போடணும். அதோட ஹாஃப் சர்க்கிளாக நீங்கள் வந்து டைட் பண்ணி எடுங்க. இது வந்து லூஸ் பண்ணிடவான. நாங்கள் மெட்டீரியல்ஸுக்கு நாங்கள் தைச்சிட்டு அதை யூஸ் பண்ணுற நேரம் லூப்பாக கலண்டு வந்துடும். அதனால் எவ்வளோ டைட்டாக உங்களுக்கு டைட் பண்ணணுமோ அந்த அளவு நல்லா டைட் பண்ணுங்கள். ரோசஸ் வந்து நீங்கள் எந்த அளவு நீங்கள் நீட்டாக எடுத்துக்கொள்ளணுமோ, பெரிய அளவில் எந்த அளவு உங்களுக்கு ரோசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த புலியனை வந்து இந்த மாதிரி வலது சைடில் சுற்றி அவங்களும் கூட்டிக்கொள்ளணும். 10 கூட்டிக்கொள்ளுங்க. நான் காஸ்டோனில் வந்து 5 கூட்டினேன். இதில் வந்து 10 கூட்டிக்கொள்ளுங்க. கூட்டி இந்த மாதிரி பெரிய அளவில் ரோசஸ் உங்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய அளவில் வேணுமோ ரோசஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்சஸ் இது சம்மந்தமாக செய்ய வேணும்னா ஆன்லைனில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க.
அடுத்த ஸ்டிச் பார்ப்பேன். கவுச்சிங் ஸ்டிச். இது வந்து நாங்கள் ஸ்டெம்ஸ் தைக்கிறதுக்கு ஒரு மரம் ஒன்று இருந்தேன்னா அதில் வந்து கீழே இருந்து வேர் சைடில் இருந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்துக்கிற அந்த செக்ஷன் தைக்க, இல்லாட்டி ஒரு சீனரி ஒன்று உண்டு அதை ஃபில் பண்ண இந்த மாதிரி நாங்கள் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிடணும். இதில் போட்டிருக்கிற மாதிரி பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எந்த கர்வ் லைன் ஒன்று இருந்ததுனாலும் எங்களுக்கு தைக்கிறதுக்கு வேணும். ஃபஸ்ட் லைன், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து எண்ட் வரைக்கட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி அதுக்கு இடையில 2 சைடுக்கும் ஸ்டிச்சஸை போட்டுறது தான் இந்த கவுச்சிங். இது வந்து வேண்டிய ஒரு டிசைனுக்கு உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு வேணும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் நாங்கள் ஒர்க் பண்ணி புலியன் ரோஸும் கவுச்சிங் ஸ்டிச்சையும் வச்சு நான் ஒர்க் பண்ணிக்கிறது. பில்லோ கவர் உண்டு, இது ஹார்ட் பில்லோ உண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹார்ட் பில்லோவில் வந்து எல்லாம் எடுத்திருக்கி ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து கவுச்சிங் தான். இந்த பில்லோ பாருங்கள், இது ரோல் பில்லோ உண்டு. இதில் வந்து புலியன் ரோஸும் நாங்கள் நேற்று ஃபஸ்ட் வீடியோவில் செஞ்ச ஃப்ளை ஸ்டிச்சும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள், கவுச்சிங் ஸ்டிச்சை எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் நீட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொள்றதுக்கு வேணும். ரோல் இன்றைக்கி நாங்கள் ஸ்டிச் பண்ணினேன் புலியன் ரோஸும் இது ரோல் பில்லோ உண்டு. இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எனி டிசைன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம்.